அன்னதானம் எப்போது எப்படி கொடுக்க வேணும்? தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்வாங்க. அன்னதானத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவர்கிட்ட பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பணம் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் தரலாமே அப்படின்னு மனம் எதிர்பார்க்குமே தவிர போதும்னு சொல்வதே இல்லை. ஆனால் சாப்பிடும்போது வயிறு நிறைந்தவுடன் போதும் என்று கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒருவருக்கு வயிறார உணவை அளித்தால் மனம் நிம்மதி பெறும். போதும் என்ற சொல்லே அன்னதானம் செய்பவர்களுக்கு போதுமான செல்வத்தை கொடுக்குமாம். எனவேதான் எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்னதானம் செய்யும் போது பிறர் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செய்ய வேண்டும். அன்னதானம் செய்பவர்கள் தங்கள் கரங்களால் பரிமாறுவதே சிறப்பு. பெரிய அளவிற்கு அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கூட சிறிய அளவில் தங்களால் முடிந்ததை செய்யலாம். வாரம் ஒருவருக்கு அல்லது மாதம் ஒருவருக்கு கூட உணவு வழங்கலாம். வருடம் ஒருமுறை விழாக்களை முன்னிட்டு அன்னதானம் வழங்கலாம். அன்னதானம் செய்பவர்களின் வாழ்க்கையில் பசி பிணி என்பதே வராது. இறைவனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெறும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக